எதுவும் சாதாரணமானது அல்ல. ஒரு சிற்பக்கூடத்தில் சாதாரண களிமண்ணை கொண்டு பல சிலைகள் உருவாக்கப்பட்டன. அவற்றில் சில தெய்வங்களின் சிலைகளாகவும், சில விலங்குகளின் சிலைகளாகவும், சில மனிதர்களின் சிலைகளாகவும் இருந்தன. அந்த சிற்பக்கூடத்தில் வெறுமனே சிறிய சீரற்ற களிமண் உருண்டை ஒன்றும் இருந்தது. சிற்பர் அந்த உருண்டையை பார்த்து சிரித்தார். இதை கொண்டு என்ன செய்வது என்று அவர் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே அதை அப்படியே கழிவு தொட்டியில் போட எடுக்கப் போனார். ஆனால் அப்போது ஒரு குழந்தை சிற்பக்கூடத்துக்குள் ஓடி வந்தது. அந்த குழந்தை அந்த சிறிய களிமண் உருண்டையை பார்த்து கண்களை பெரிதாக திறந்தது. அது சிற்பரிடம், ஐயா, அந்த உருண்டையை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டது. சிற்பர் குழந்தையை பார்த்து புன்னகைத்தார். அதை கொண்டு என்ன செய்வாய் என்று கேட்டார். குழந்தை, அதை நான் ஒரு பறவையாக மாற்றுவேன் என்று உறுதியுடன் சொன்னது. சிற்பர் சிரித்துக்கொண்டே, சரி, நீ எடுத்துக்கொள் என்றார். குழந்தை அந்த உருண்டையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு ஓடியது. அது அந்த உருண்டையை மெதுவாக கவனமாக பிடித்துக்கொண்டு அதற்கு வடிவம் கொடுத்தது. அது ஒரு சிறிய பறவையின் வடிவத்தை உருவாக்கியது. பின்னர் குழந்தை அந்த பறவைக்கு கண்கள், மூக்கு மற்றும் சிறகுகள் செய்தது. கடைசியாக அது பறவையின் உடலில் வண்ணங்களை தடவி அதை உயிருள்ளது போல் மாற்றியது. அந்த பறவை சிலை அழகாக இருந்தது. அது ஒரு சிறிய குருவி போல் இருந்தது. அதன் கண்கள் மகிழ்ச்சியுடன் ஒளிர்ந்தன. குழந்தை அந்த பறவை சிலையை பார்த்து மகிழ்ச்சியடைந்தது. நண்பர்களே, இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. எதுவும் சாதாரணமானது அல்ல. எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு நபரும் தங்கள் திறமையால் மகத்தான விஷயங்களை சாதிக்க முடியும். நாம் நம் கற்பனையை பயன்படுத்தி நம் முயற்சியை சேர்த்து நம் கனவுகளை நனவாக்கலாம். நாம் எதையும் சாதிக்க முடியும். எனவே உங்கள் கனவுகளை தொடர்ந்து துரத்துங்கள். உங்கள் தடைகளை தாண்டி உங்கள் இலக்குகளை அடையுங்கள். நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக சாதிக்க முடியும். தடைகளை தாண்டி இலக்குகளை அடைவோம்.